வருவோம். அல்லாஹ் என்பது யார்? அல்லாஹ் யார்? அல்லாஹ்வை பற்றிய சிறந்த விளக்கத்தை தருவதற்கு சூரா இக்லாஸ் அத்தியாயம் 112 வசனங்கள் 1 4 வரை குர்ஆன் சொல்கிறது, குல் ஹு அல்லாஹு அஹத், நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹு ஸமத், எவரிடத்திலும் தேவையற்றவன், லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் 4 வரி விளக்கம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் யாராவது சொன்னால் இவர்தான் கடவுள் என்று சொன்னால் அந்த நபர் இந்த 4 வரி விளக்கத்திற்கு பொருத்தமாக இருந்தால் முஸ்லிம்களான எங்களுக்கு அந்த நபரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதுதான் இறைமையியல் தத்துவத்தின் லிட்மஸ் சோதனையாகும், இறைவனை அறிவதற்கான ஆய்வாகும். முதலாவது, குல் ஹு அல்லாஹு அஹத், கூறுக அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன், லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. இந்து வேதங்களை ஆராய்ந்தால் இதுவேதான் இந்து வேதங்களிலும் காணப்படும். குல் வல்லாஹு அஹத் இது குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தோக்கியா உபநிஷதம் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 இக்கம் விவதித்யம், இறைவன் ஒருவனே இரண்டாவது இல்லை என்று சொல்கிறது. இரண்டாவது சோதனை, அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். பகவத்கீதை அத்தியாயம் 10 வசனம் 3 கூறுகிறது, இறைவன் பிறக்காதவன், அவனுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை, அகிலங்கள் அனைத்திற்கும் அவனை உன்னத இறைவன். மூன்றாவது சோதனை, லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை. இது குறித்து ஸ்வேதா ஸ்வேதர் உபநிஷதம் அத்தியாயம் 6 வசனம் 9 ந சஸ்ய கசிச் ஜனிதா ந சதிபா,